₹100 கம்மியாக இருந்தால் எவ்வளோ? அதுக்கு தான் வெயிட் பண்ணாங்க நீ வரணும். கம்மியாக தரேண்ணா. 2 கிலோ 150 ரூபா, ₹100 தான். நானே 2 கிலோ 150க்கு 2 கிலோ 100 ரூபா. காலேருந்து 150 ரூபா போட்டது. நண்பர்களே வணக்கம், மாலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு இன்றைக்கி வேலை இல்லை, அதனால் சும்மா வந்து உட்காந்துருக்குங்க. நம்ம நண்பர் பழம் வைக்கிறாரு, அதனால் பார்க்கலான்னு வந்தேன். அதாங்க உட்காந்துருக்கேன். நானே 2 கிலோ 150க்கு ₹100 தரேன். காலி பண்ணி காசு வாங்கிட்டியா? என் தலைவரா காசு வாங்கிட்டியா? ஆ, அதான் அடிச்சு காட்டினேன். இதெல்லாம் யார் பல் சொல்லுது? வருவான் பாசாமி. அது கரெக்டாக இருந்தது. சின்னதாக எடுத்து போட்டோ அடிச்சுக்கோ. கால் ஒரு 5 கிலோ அமிச்சா இது வருதுங்க. என்ன ரேட்டு? ₹2 போட்டுக்கோ, இல்லை ஒன்று நீ கொடுத்துரு, ₹5 க்ளோஸ் பண்ணிக்கோ. சரி சரி, என்ன காசு ஒன்று பிடிச்சிக்கோ. என்ன சொல்கிறேன்? அவர் வந்து பார்த்துட்டு போனால் கூட ஒன்று 2 எடுத்து போட்டுடலாம். அதுக்கு தான் வர வச்சுங்க. வரும்போதே ஒன்றா தெரியல, என்ன தெரியல, ஆள் வர சொல்கிறாரு. பில்லுங்க பார்த்தா இருக்குன்னு தெரியல. வேணாமா மடியில் காணா 2008 தரணும். மடியில் காணும், வழியில் பையன் வந்து வாங்கிக்கோ. வந்து வாங்கிக்கோ. இந்த கரெக்டு தான். ம், 2 கிலோ 100. இன்னொருத்தர் வந்தார், வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு போயிருக்காரு. 2 கிலோ 100. 7 மணிக்கு 8 கிலோ காலியாக 2 கிலோ 100. 2 கிலோ 100. 2 கிலோ 100. காலி 7 மணிக்கெல்லாம் காலியாகும். 7 மணிக்கெல்லாம் காலியாகிடும். சீக்கிரம் வந்துடுங்க. நான் சொல்லுங்க பார்த்துக்கா, இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்துக்கா. அந்த பழம் இருக்கான்னு கொடுக்க முடியாது என்னால். நம்ம அண்ணன் தான் அவர். மாம்பழத்தை விற்றுட்டாரு, அதான் உட்காந்துருக்கோம் கும்பலா. சீக்கிரமாக சேல்ஸ் பண்ணு. கடை சாத்திட்டு போகிறாங்க, சீக்கிரமாக சேல்ஸ் பண்ணு. பக்கோடா வாசனை கும்முன்னு வருது. ம், என்ன ஆவி பறக்குது பாரு பக்கோடாவில். காலியாயிடும். சீக்கிரம் வாங்க. போனால் கிடைக்காது, பொழுது போனால் வராது. அதானே, போனால் கிடைக்காது, பொழுது போனால் போடுறேன்னா ஆஃபர் வந்தால் போய் தள்ளு. அப்போ ₹1000 கச்சா போகும். ஆஃபரு ₹1000 கச்சா போகும். ஆசாமி எண்ணிட்டு நிம்மதியாக எப்படி விரும்புங்க? ஆசாமி பண்ணு கொடுத்துனா வேலை முடிஞ்சு. சரி. 10 பேருக்கு போனால் ஆசாமி என்னடா வாங்கி ஓடிப்பேன்.